வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலுடனான வர்த்தக உறவு குறித்து மீள் பரிசீலனை, ஐரோப்பிய ஒன்றிய முடிவு. குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் கண்டி பேருந்து திரைப்படம், பொதுமக்கள் அசௌகரியம். கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு, சந்தேக நபருக்கு விளக்கமறியல் நீடிப்பு. கொழும்பில் உள்ள கால்வாய்கள் வடிகால் கட்டமைப்புகளை விரைவாக புனரமைக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. தொடர்பான இலங்கை செய்திகள். மே மாதத்தின் முதல் 18 நாட்களில் 80,421 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகளின்படி நாட்டிற்கு அதிகளவாக 27,036 சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர். இது மொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் 33.6% ஆகும். ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து 5,486 பேரும், ஜெர்மனியில் இருந்து 5,164 பேரும், சீனாவில் இருந்து 5,189 பேரும், பங்களாதேஷில் இருந்து 3,863 பேரும் வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் மே மாதத்திற்கான அண்மைய புள்ளி விவரங்களின்படி 2025ஆம் ஆண்டில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9,77,305 அதிகரித்துள்ளது. அவர்களில் 1,84,095 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள், 1,09,675 பேர் ரஷ்யாவைச் சேர்ந்தவர்கள் மற்றும் 92,539 பேர் பிரித்தானியாவைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பதுளை தெய்யனா வெலவை பிரதேசத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவரிடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு பதுளை நகர் வரை வந்து சரமாரியாக வாழ்வீச்சு தாக்குதல் வரை சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பதுளை நகர் மையத்தில் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் நேற்று மாலை சகோதரர் ஒருவர் தனது தம்பி மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தி பாரிய காயங்களுக்கு உள்ளாக்கியுள்ளார். குறித்த வாழ்வெட்டு தாக்குதலின் போது உடல் முழுவதும் பல வெட்டு காயங்களுடன் பதுளை மாகாண வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீ அருகில் வந்தால் உன்னை வெட்டி விடுவேன் என்று வாழ்வெட்டை நடத்தி குறித்த சகோதரர் சம்பவத்தில் காயமடைந்தவரை காப்பாற்ற முயன்றவர்களை அச்சுறுத்தும் வகையில் கத்திக் கொண்டிருந்ததால் எவரும் குறித்த நபரை நெருங்க அஞ்சியிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் பதுளை போலீசின் சார்ஜன்ட் நிலந்த் அவரின் வார்த்தைகளுக்கு அஞ்சாமல் சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக பதுளை மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் குற்றத்தடவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெறும் யாழ்ப்பாணம் சர்வதேச புத்தக கண்காட்சியை வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந. வேதநாயகன் அவர்கள் இன்று புதன்கிழமை ஆரம்பித்து வைத்தார். இன்று தொடக்கம் எதிர்வரும் 25ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியின் தொடக்கம் நாள் நிகழ்வில் பங்கேற்ற ஆளுநர் காபோத உயர்தர பரீட்சை மாவட்ட ரீதியில் முன்னிலை பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைத்தார். இங்கு உரையாற்றிய ஆளுநர் வாசிப்பே மனிதனை முழுமையடைய செய்கின்றது. எனவே பாடசாலை கல்விக்கு மேலதிகமாக எங்கள் அறிவு தேடலை வளர்த்துக் கொள்ள புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று வடமாகாண கடற்தொழில் இணையத்தின் பிரதிநிதி நாகராசா வர்ணகுல சிங்கம் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அவர் கருத்து தெரிவிக்கும் போது, யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக வடமராட்சி பகுதிகளில் கடல் அட்டை பிடிக்க அனுமதி வழங்கக்கூடாது என நாம் குரல் கொடுத்து வரும் நிலையில் 310 படகுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடல் அட்டை பிடிப்பதற்காக 310 படகுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் 6,000 வரையிலான படகுகள் கடல் அட்டை பிடியில் ஈடுபட்டுள்ளது. ஊழலற்ற கட்சி அரசு என கூறிக்கொண்டு வந்த NPP எப்படி 310 படகுக்கு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் எப்படி 600 வரையான படகுகள் கடல் அட்டை பிடியில் ஈடுபட்டுள்ளது. அனுமதிக்கு மேலான 300 படகுகளுக்கும் லஞ்சம் வாங்கியே வடமராட்சி கிழக்கு கடலில் கடல் அட்டை பிடிக்கான படகுகள் தரித்து விடப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்டுள்ள தொழில்களுக்கு லஞ்சம் வாங்கிக் கொண்டு அனுமதி
உறுதியளிக்கும் அமைச்சர். கடல் மீன்பிடி பற்றி தெரியாத ஒருவர் அமைச்சராக இருந்து கொண்டு கடற்தொழில் பற்றி பேசுவது கிடையாது. பாராளுமன்றில் நேற்று விவசாயம், குளங்கள், வீதிகள் பற்றி பேசும் அமைச்சர் கடற்தொழில் பற்றி பேசவில்லை. உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி செய்வதில் தமிழ் கட்சிகள் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முன்வர வேண்டும். இனிமேல் ஒன்று சேராமல் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை கையாள முடியாது. இதனை தமிழ் கட்சிகள் உணர்ந்து மக்களின் ஆணைக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாதவிடின் எதிர்காலத்தில் மக்கள் இவ்வாறான கட்சிகளை நிராகரிக்க வேண்டும் மற்றும் தனித்து நிற்கும் கட்சிகளுக்கோ அல்லது அரசியல்வாதிகளுக்கோ வெளிநாட்டிலிருந்து எமது உறவுகளை பணம் அனுப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவ்வாறு பணம் அனுப்புவதை நிறுத்தினாலே இங்குள்ளவர்கள் வழிக்கு கொண்டு வர முடியும். அரசு காணி சுவீகரிப்பு தொடர்பில் வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளது. 5985 ஏக்கர் காணிகளில் 3500 ஏக்கர் வரையான காணி வடமராட்சி கிழக்கில் காணப்படுகின்றது. இக்காணிகளில் மக்கள் பரம்பரையாக வாழ்ந்து கடற்தொழில் மற்றும் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த பூர்வீக காணிகள் இவை. யுத்தம் காரணமாக வேறு காரணங்களால் மக்கள் குறித்த பகுதிகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இதில் பலர் வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர். பலர் வேறு பகுதிகளில் வசித்து வருகின்ற நிலையில் இக்காணிகளை அரசுடைமையாக்க அரசு முனைவதை நாம் எதிர்க்கின்றோம் என வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். கண்டி நகரில் அமைந்துள்ள மணிக்கூட்டு கோபுர பேருந்து தரிப்பிடம் குண்டும் குழியுமாக காணப்படுவதனால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். நீண்ட காலமாக இந்த பேருந்து தரிப்பிடத்தில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுவதாகவும் அவற்றை நிர்வகித்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று பலர் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த பேருந்து தரிப்பிடத்தில் ஆங்காங்கே குழிகள் ஏற்பட்டுள்ளதால் மழை காலங்களில் பயணிகள் பெரிதும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். ஆகவே பேருந்து தரிப்பிட பகுதிகளை உடனடியாக சீரமைக்குமாறு மக்கள் உரிய தரப்பினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த பேருந்து தரிப்பிடத்தில் இருந்து மாத்தலை, அக்குரணி, வத்தேகம, மடவள, கட்டுகஸ்தோட்டை வீதியில் செல்லும் பேருந்து மற்றும் பிலிமத்தலாவை, கடுகண்ணாவை, மெனிக்கிண்ண, கரளியத்த, கலஹா, கந்தானை உட்பட இன்னும் பல இடங்களிற்கு பயணிக்கும் தனியார் அரசு பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு சம்பந்தம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அன்றைய தினம் சந்தேக நபரை அடையாள அணிவகுப்பிற்கு முன் ஆஜர்படுத்த கொழும்பு தலைமையக நீதவான் தனுஜா லக்மாலே உத்தரவிட்டுள்ளார். தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு மற்றும் சிக்கன் குன்யா நோய்கள் வேகமாக அதிகரித்து வருவதால் கால்வாய்கள் மற்றும் வடிகால் கட்டமைப்பை விரைவாக புனரமைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தினார். நகர அபிவிருத்தி, நிர்மாண பணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். கொழும்பு மாவட்டத்தில் கால்வாய்கள் மற்றும் வடிகால் கட்டமைப்புகளை முறையாக பேணாது குறித்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்த ஜனாதிபதி குப்பை மற்றும் கழிவு நீரை முறையாக அகற்றுவது குறித்து நிலையான தீர்வுகளுடன் கூடிய திட்டத்தை தயாரிக்குமாறு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிவுறுத்தினார். அது குறித்து திட்டங்களை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு மேலும் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல், போலீசாரை பலப்படுத்தல் மற்றும் சமூக குழுக்களின் செயலூக்கம் என்பன பங்களிப்பை பெறுவதன் ஊடாக முறையற்ற கழிவகற்றல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. நகர அபிவிருத்தி, நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலக, மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர், இலங்கை காணிகள் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மண்முனை பாலத்தின் கீழ் ஆற்றில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒருவரை முதலை கடிக்கு இலக்காகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.
இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 32 வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபரை முதலில் பிடித்து சென்றுள்ளது. இந்த நபரை தேடும் பணியில் மீனவர்கள், போலீசார், சுழியோடிகள், பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். இன்றைய தினம் ஆற்றிலிருந்து தலை, கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வருவன உலக செய்திகள். இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தின் இன்று காலை நடைபெற்ற தாக்குதலில் 26 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் பிஜப்பூர் எல்லையில் இன்று காலை சத்தீஸ்கர் போலீசாரும் பாதுகாப்பு படையினரின் கூட்டுக்குழுவும் நக்சல்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. அப்போது நக்சல்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் 26 நக்சல்கள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கிய நக்சல் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இதேவேளை நவீன ஆயுதங்கள், வெடிபொருள்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. தொடர்ந்து இப்பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காசாவின் இடம்பெறும் மனித உரிமை மீறல்களை தொடர்ந்தும் இஸ்ரேலுடனான வர்த்தக உறவு குறித்து மீள் பரிசீலனை செய்ய உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிரேஷ்ட ராஜதந்திரி கஜா கலாஸ் இதனை தெரிவித்துள்ளார். பிரசல்ஸில் இடம்பெற்ற ஐரோப்பிய ஒன்றிய வெளிவிவகார அமைச்சர்கள் சந்திப்பில் இது குறித்து தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள அவர், இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட வெளிவிவகார அமைச்சர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டார் என தெரிவித்துள்ளார். காசாவில் காணப்படும் நிலைமை தாங்க முடியாதது என ஐரோப்பிய நாடுகள் கருதுவதையே இஸ்ரேலுடனான வர்த்தக உறவுகள் குறித்து மீள் பரிசீலனை செய்யும் தீர்மானம் தெரிவிக்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிரேஷ்ட ராஜதந்திரி கஜா கலாஸ், நாங்கள் காசா மக்களுக்கு உதவ விரும்புகின்றோம். மனிதாபிமான உதவிகள் காசா மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய விரும்புகின்றோம் என தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன பகுதிகளில் பேரழிவு நிலைமை காணப்படுவதாக தெரிவித்துள்ள அவர், இஸ்ரேல் அனுமதித்துள்ள உதவிகளை வரவேற்கின்றோம். ஆனால் இது சமுத்திரத்தின் சிறுதுளியே. எந்த தடையுமின்றி காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் செல்ல வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. 18வது IPL கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்ட நிலையில் சென்னை, ராஜஸ்தான், ஐதராபாத், கொல்கத்தா, லக்னோ அணிகள் ஏற்கனவே அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்துவிட்டன. இந்த நிலையில் மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று நடைபெறும் 63வது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் மோதுகின்றன. இன்றைய போட்டி இரு அணிகளுக்கும் மிகவும் முக்கியமானதாகும். இதில் வெற்றி பெற்றால் மும்பை அணி 16 புள்ளிகளுடன் அடுத்த சுற்றுக்கு முன்னேறிவிடும். இந்நிலையில் மும்பையின் தற்பொழுது தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் போட்டி நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மும்பை டெல்லி போட்டியை வேறு மைதானத்திற்கு மாற்ற டெல்லி அணியின் உரிமையாளர் ஃபாரூக் ஜிண்டால் IPL நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.